Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.2 அதுல 14th question பார்க்க போறோம். y equal to cosecant x cot x. இப்போ இத பாக்கும்போது நமக்கு uv ஃபார்முலா தான் இருக்கு. அப்போ இத என்ன பண்ணலாம், u into v dash plus v into u dash. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், dy by dx க்கு u வேல்யூ வந்து cosecant x ன்னு எழுதலாம். by இது வந்து v வேல்யூ வந்து cot x ன்னு எடுத்துக்கும். அப்ப du by dx அதாவது u dash equal to cosecant x டிஃபரன்ஸ் பண்ணும் minus cosecant x cot x. dv by dx equal to v dash பண்ணும்போது cot x டிஃபரன்ஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும், minus cosecant square x minus cosecant square x. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். u வேல்யூ என்ன, cosecant x into v dash வேல்யூ என்ன, minus cosecant square x plus v வேல்யூ v வேல்யூ என்ன, v தான் அடுத்தது cot x into u வேல்யூ என்ன, u dash minus cosecant x cot x. இந்த ஃபார்முலால இந்த டிஃபரன்ஸ் பண்ணதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை வந்து மல்டி பண்ணும்போது cosecant cube x மைனஸ் வரும், பிளஸ் இன்ட்டு மைனஸ். இங்கே வந்து என்ன வரும், மைனஸ் cosecant x cot square x. கிளியர். இப்போ இந்த cosecant cube x நம்ம என்ன பண்ணலாம், 1 by sin cube x ன்னு எழுதலாம். அப்புறம் இங்க மைனஸ் cosecant x எப்படி எழுதலாம், 1 by sin x into cos square x by sin square x. ஓகேவா, இந்த மைனஸ் இது வந்து ப்ராடக்ட்ல தான் இருக்கு, இந்த மைனஸ் ஃபுல்லாவே இருக்கப்போ இது மைனஸ் வந்து இது ரெண்டுத்துக்குமே தான். அப்போ மைனஸ் 1 by sin cube x, இதே விட மைனஸ் இந்த sin x into sin square x என்ன பண்ணலாம், sin cube x ன்னு எழுதலாம், 1 into 8 cos square x. கிளியர். இப்ப பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், ரெண்டுமே sin cube x காமனா இருந்தா டினாமினேட்டர் சேமா ஒன்னாவே எடுத்துக்கலாம், sin cube x போடும்போது இங்க மைனஸ் காமனா எடுத்துட்டா 1 plus cot square x. that's all. ஓகேவா, வெரி சிம்பிள்மா. ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் uv ஃபார்மேட்ல இருந்தா uv dash ஃபார்முலா எடுத்துக்கணும், u into v dash v into u dash. அதுக்கப்புறம் u வேல்யூ v வேல்யூ தனித்தனியா எடுத்து du by dx பண்ணும், dv by dx பண்ணும். அதை ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி cosecant x 1 by sin x ன்னு எழுதலாம், cos square x cos square x by sin square x. இதே tan x இருந்தா அப்படியே ஆப்போசிட் sin x by cos x னுக்கு, அவ்வளவுதான். அந்த ஃபார்முலால போட்டு காமனா வெளியே எடுத்துட்டு டினாமினேட்டர் சேம் ஆகுனால காமனா எடுத்து வெளியே எடுத்துக்கோ sin cube x ன்ட்டு. ஓகேவா, அப்ப டினாமினேட்டர் சேம் ஆகுதா மேல இருக்குது அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா, கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.